நான் உங்க சதீஷ். இப்போ சேலத்துல இருக்கேன். வருடா வருடம் தமிழகத்துல மது பழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு ஏறக்குறைய எல்லா புள்ளி விவரங்களுமே நமக்கு ஊர்ஜிதப்படுத்துது. நான் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் 30-40 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் பெரும்பாலும் மது அருந்துவாங்க. அதுவும் ஊருக்கும் வீட்டுக்கும் தெரியாம ஒளிஞ்சு மறைஞ்சு அதை செய்வாங்க. ஆனா இப்ப இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மது பழக்கத்தை ஒரு பொழுதுபோக்காவே வச்சிருக்காங்க. அவங்க மத்தியில குடிக்கிறது ஒரு கல்ச்சராகவே மாறிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். பொழுதுபோக்கா ஆரம்பிக்கிற இந்த மது பழக்கத்துக்கு கொஞ்ச நாள்லயே சிலர் அடிமையா மாறிடுறாங்க. மது இல்லாம வாழ முடியாதுங்கிற சூழலால பாதிக்கப்படுறது அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட மொத்த குடும்பமும் தான். நான் ஏன் மது பழக்கத்தை பத்தி இவ்வளோ தூரம் சொல்றேன்னா, இன்னைக்கு என்னோட அசைன்மெண்ட்டுக்கும் மது பழக்கத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. எவ்வளோ பெரிய குடிகாரனா இருந்தாலும் அவங்கள சில நொடிகளில் திருத்தி மீட்டு கொண்டு வர ஒரு அதிசயமான இடத்துக்கு தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். உங்கள் மனைவி என்னைக்காவது நீங்கள் குடிக்கிறப்ப உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தி ரொம்ப பேசியிருக்காங்க. போடா வாடா கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுவாங்க. இன்றைய தேதியிலிருந்து 6 மாசத்துக்கு குடிக்கிற இடத்தையும் கொடுக்கூடாது. சேலம் மாவட்டம் சங்ககிரி பக்கத்துல இருக்கிற கஸ்தூரிப்பட்டியில இருக்கு பூமினிசாமி கோவில். பல தலைமுறைகளா மது பழக்கத்துக்கு அடிமையானவங்களை திருத்தி மறுவாழ்வு தர ஒரு அதிசய கோவிலா சுற்று வட்டாரத்துல இது பிரசித்தி பெற்றிருக்கு. நான் போயிருந்த நேரம் கோவிலோட மூத்த பூசாரி மது பழக்கம் உள்ள ஒருத்தருக்கு ஏதோ சில சடங்குகளை செஞ்சிட்டு இருந்தாரு. அமைதியா இதை கவனிச்சுட்டு அப்புறம் என்னோட சந்தேகங்களை நான் கேட்கிறேன். சொல்லுங்க, மனச்சாட்சியாவும் தெய்வ சாட்சியாவும் மக்கள் சாட்சியாவும் பங்காளி சாட்சியாவும் மாமா மச்சான் சாட்சியாவும் அப்பா அம்மா சாட்சியாவும் மனைவி சாட்சியாவும் இன்றைய தேதியிலிருந்து 6 மாசத்துக்கு கள்ளு சாராயம், பீரி பிராந்தி, கஞ்சா அபினி எந்த ஒரு போதைப் பொருளும் நான் குடிக்க மாட்டேன், குடிக்கிற இடத்தையும் கொடுக்கூடாது. இந்த பூமணி சத்தியம் அடிக்கலை பொறுத்த உங்களை பண்றது இந்த 6 மாதத்துக்கு கள்ளிச்சாராயம், பீரி பிராந்தி, கஞ்சா அபினி போதைப் பொருள் குடிக்கல சத்தியம் கள்ளிச்சாராயத்துக்கிட்ட 8 கொட்டி வந்து பாசான குண்டி பிடிக்க குடிக்கிற இடத்தை கொடுக்கூடாது. நல்லா பத்தி நல்லா சொல்லி போங்களேப்பா. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த கோவிலுக்கு வரவங்க கிட்ட உறவுகள் சாட்சியாகவும் 5 பூதங்கள் சாட்சியாகவும் கடவுள் சாட்சியாகவும் சத்தியம் வாங்கிட்டு பூமினிசாமி கிட்ட வச்சு மந்திரிச்ச ஒரு கயிறை அவங்க கையில கட்டி விட்டுடுறாங்க. இந்த பழக்கம் பல தலைமுறைகளா பூமினிசாமி கோவில்ல நடந்துட்டு இருக்கு. மது பழக்கத்தால பாதிக்கப்பட்டு இங்க வரவங்க கிட்ட சத்தியம் வாங்கும்போது ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன். 6 மாசத்துக்கு நான் குடிக்க மாட்டேன், 1 வருஷத்துக்கு நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க சத்தியம் பண்ணாங்க. அப்போ குறிப்பிட்ட அந்த காலத்துக்கு பிறகு அவங்க திரும்ப குடிப்பாங்களா? என்னோட இந்த நியாயமான சந்தேகத்தை கோவில் நிர்வாகத்தினர்கிட்டயே கேட்டேன். ஒருத்தர் 6 மாதம் கட்டுருவாங்க, ஒருத்தர் 3 மாதம் கட்டுவாங்க, ஒருத்தர் 1 வருஷம் கட்டுருவாங்க, ஒருத்தர் ஆண்டாண்டு காலத்துக்கு எனக்கு இந்த குடிப்பழக்கம், பீடியோ, சிகரெட்டு, ஆன்ஸு, சீட்டாட்டம் ஆடுறது இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை, எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு வரக்கூடாதுன்னு அவங்க செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஐயா, இப்போ உங்ககிட்ட கயிறு கட்ட வராங்க. ஆமாம். இப்போ அவங்க குடிப்பழக்கத்தை உங்ககிட்ட கயிறு கட்டினதுக்கப்புறம் விட்டுருவாங்களா, இல்லை அது விடுறதுக்கான முயற்சி செய்வாங்களா? எவ்வளோ போதையாக இருந்தாலும் மண்டி போட்டு நான் கயிறு ஏற்றிட்டா அந்த போதை அந்த நிமிஷம் இருந்தால் அவங்கள விட்டு விளையிடணும். மறுபடியும் அவங்க எவ்வளோ நாள் சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க தனிப்பட முடியாது. கடையில் போய் வாங்கி ஊற்றலாம், ஃபங்க்ஷன் பண்ணலாம், எல்லாத்தையும் பரிமாறலாம். அந்த எண்ணங்கள் எல்லோருக்கும் வரக்கூடாது, யாருக்காக இருந்தாலுமே அவங்க சொல்கிற டைம் வரைக்கும். 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம்னு வரவங்க எவ்வளோ மாதங்கள் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு குடிக்கிற எண்ணமே வராதான். அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச பிறகு விருப்பப்படுறவங்க திரும்பவும் வந்து சத்தியத்தை அடுத்த சில மாதங்களுக்கு நீட்டிச்சுக்கலாம், இல்லைன்னா சத்தியத்தை முடிச்சுக்கலாம். அது அவங்கவங்களோட விருப்பம். கோவில் நிர்வாகத்தினர் யாரையும் கட்டாயப்படுத்துறதோ வற்புறுத்துறதோ இல்லை. கோவில் நிர்வாகத்தோட அறிவிப்பு பலகையில மது அருந்திட்டு யாரும் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு தெளிவா போட்டிருக்காங்க. இருந்தாலும் சிலர் மது அருந்திட்டு கோவிலுக்குள்ள வர்றத நான் பார்த்தேன். காரணம் என்னன்னு விசாரிச்சப்போ சிலர் குடியை நிறுத்துறதுக்கு இங்க வந்து சத்தியம் செய்ய ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள எப்படியாவது இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக அவங்கள மது கொடுத்து போதையிலேயே கூட்டிட்டு வருவாங்களாம். அப்படி வரவங்க கூட சத்தியம் செஞ்ச பிறகு குடிய மறந்துடுறது தான் அதிசயம். தண்ணி போட்டால் தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, முள்ள கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல கயத்தை கட்டி போடலாம் அப்படின்னு அவங்க கேட்கறதுல வாங்கி கொடுத்தவன இல்லை நான் வரலன்னு சொல்லிவிடுவாங்க. சைக்கிள் வந்து கூட உட்காந்துப்பாங்க பஸ் ஸ்டாப்பில். வாங்கி கொடுத்தா வரும், இல்லை வரமாட்டோம்பாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி வாங்கி கொடுத்தா கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால்
இங்கே சில பேர் கூட என்ன நினைப்பாங்க, ஒரு கோயிலுக்கு இது மாதிரி கூட்டு வராத சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, முதல்ல கூட்டிகிட்டு போய் இந்த இடத்துல கயிற்று கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. ஆனால் சத்தியாக அப்படி போதே வரவங்களுக்கு தான் அதிகமான சத்தியம் அது கேட்கும். 1 வருஷத்துக்கு கட்டினா கூட 5 வருஷத்துக்கு கூட குடிக்க இருப்பாங்க. பூமினி சாமியோட சக்தியை இங்க உள்ளவங்க முழுமையா நம்பினாலும் கூட இங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி மது குடிச்சவங்களும் இருக்காங்க. அப்படி சத்தியத்தை மீறினவங்களுக்கு பூமினி சாமி உடனடி தண்டனை கொடுத்துட்டு வரான். பலர் இறக்கும் தருவாய்க்கு கூட போய் திரும்பி இருக்காங்களாம். அதாவது ஆத்தூரில் இருந்துங்க கயிறு கட்டிட்டு போனாங்க. அவங்க இது மாதிரி தெரியாதனமாக ஒரு 4 மாதம் இருந்துட்டு மறுபடியும் பிரின்ஸ்னு சொல்கிறாங்கன்னு தண்ணி போட்டு அவளை கயிற்று அவுத்து விட்டு தண்ணி போட்டோன்னா நான் கால் கை விளங்காத போய் விட்டு அவங்க என்னென்னோ வைத்தியமெல்லாம் பார்த்தாங்க. அதெல்லாம் ஆஸ்பத்திரிலாம் நல்லா ஆகலை. மறுபடியும் அப்புறமேல இப்படின்னு அவங்களுக்கே ஒரு யோசனை சரி இந்த சத்தியமானன்னு தான் நம்மளை பாதிச்சிருக்குமா அப்படின்னு வருவாங்க. அவங்க இங்கே வந்துச்சுனாங்க மறுபடியும் பூவை பொட்டணம் கட்டி போட்டு பூவை கேட்டு அதுக்கெலாம் ஒரு கோழி சாவல் காவு கொடுத்து தான் அது நல்லது பண்ணுவோம். நல்லது பண்ணி கொத்தகாணி கொடுத்து கும்பிடு போட்டு இது மாதிரி எலுமிச்சம்பழம் அறுத்து அவன் தின்னூரையும் அந்த எலுமிச்சம்பழத்தையும் கொடுப்போம் சாப்பிட சொல்லி. பூமினி சாமி கோவிலில் சத்தியம் பண்ணிட்டு அதை மீறி மது அருந்தினவங்களுக்கு கருப்பசாமி மறக்க முடியாத தண்டனைகள் கொடுத்தாலும் திரும்பவும் அவரை தேடி வந்து மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செஞ்சா நிச்சயம் மன்னிப்பு கிடைக்குமா? 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, எத்தனை தடவை வேணாலும் பூமினி சாமி மன்னிப்பு கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க கோவில் நிர்வாகத்தினர். ஆனால் 1-2 தடவைக்கு மேலே மன்னிப்பு கேட்டு வரவங்களுக்கு கயிறு கட்டுறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுறாங்க. மன்னிப்புன்றது இத்தனை வாட்டி தான் கணக்குன்றதா இருக்குங்களா? அதாவது ஒரு மனுஷன் வேணால் நமக்கு இத்தனை வாட்டி தான் சொல்லலாம், தண்டனை கொடுக்குறேன் உன்னை உயிரை பறிக்குன்னு சொல்லலாம். ஆனால் தெய்வ கடவுள் இடத்துல இல்லை, எந்த தெய்வத்துக்கிட்டையும் கடவுள் இடத்துல 1000 தடவை மன்னிப்பு கேட்கலாம், 1000 தடவை குற்றங்கள் செய்யலாம். ஆனால் அதை கடவுள் ஏற்றுப்பார், ஆனால் மனுஷன் ஏற்றுக்க மாட்டான். பூமினி சாமி கோவிலில் நான் காலையிலேருந்து இருக்கேன். பல பேர் இங்கே மது பழக்கத்தை நிறுத்த கயிறு கட்டிட்டும் போகிறாங்க. ஆனால் யாருமே அவங்க வாழ்க்கையை என் கூட பகிர்ந்துக்க தயாராக இல்லை. அவங்கள சொல்லி தப்பு இல்லை, யார் தான் நான் குடிகாரன்னு வெளியில் சொல்லி காசப்படுவாங்க? சரி, இடத்த காலி பண்ணிட்டு நான் கிளம்ப தயாராகிட்டு இருந்த நேரத்தில் கோவிலுக்கு வந்த ஒரு தம்பதி என் கூட பேச சம்மதம் தெரிவித்தாங்க. யார் உங்களுக்கு சொன்னாங்க இந்த கோயிலில் கயிறு கட்டினா குடிப்பழக்கத்தை விடுவாங்கன்னு சொல்லி? நம்ம ஏரியாவில் நிறையா பேர் அந்த மாதிரி வராங்க, வந்து கட்டிக்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு நான் வரலான்ட்டு அப்புறம் இங்கே மினி பஸ் ஏறி ஒண்டியாக வந்துட்டு போனேன். வந்துட்டு போய் அப்புறம் ஒரு 3 மாதம் குடிக்காமே இருந்தேன். 3 மாதம் தான் அப்போ ஸ்டார்டிங்கில் கட்டினேன். சத்தியம் வாங்கி அந்த கட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துதா? இல்லை, வரல. அந்த மாதிரி எண்ணமே தோணல? எண்ணமே இல்லை. முயற்சி பண்ணீங்களா இல்லை அந்த மாதிரி எண்ணம் தோணும்? இல்லை, அந்த மாதிரி எண்ணமே வரதில்லை. பூமினி சாமி கோவிலுக்கு வந்த பிறகு மாரிமுத்து விசாலாட்சி தம்பதிகளோட வாழ்க்கை முற்றிலும் மாறிடுச்சு. மது பழக்கத்தை முற்றிலுமா கைவிட்டு விட்ட மாரிமுத்து இப்போ தன்னோட தொழில்ல முழு கவனம் செலுத்தி வராரு. சேலத்திலிருந்து நான் இப்போ திருச்சிக்கு புறப்பட போறேன். அங்கேயும் குடிய மறக்க செய்யற ஒரு கோவில் இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ நாம பார்த்த பூமினி சாமி கோவில்ல சத்தியத்தை மீறினவங்களுக்கு தண்டனையா எதையும் தர்றதில்ல. ஆனா நான் அடுத்ததா போக போற கோவில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறினவங்களுக்கு உடனடியா மொட்டை போட்டுடுவாங்க. தகடையெல்லாம் கூட மீறி குடிச்சிட்டான். அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே கயிறு போட்டேன். நான் திருப்பியும் போய் குடிச்சு இறந்தே போயிட்டான். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. மது பழக்கத்தை மறக்கச் செய்து போதைக்கு அடிமையானவங்களுக்கு மறுவாழ்வு தரக்கூடிய ஒரு அதிசய கோவிலை பிரேக்குக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ நான் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை போற வழியில உள்ள நவல்பட்டு கிராமத்துல இருக்கேன். குடிய மறக்கச் செய்யும் அதே மாதிரியான ஒரு கோவில் இங்கேயும் இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். ஒரு சமாதி, ஒரு நாகாத்தம்மன் சிலையோட கூடிய ஒரு சிறிய கோவிலா காட்சி தருது இந்த இடம். எந்த ஒரு ஆடம்பர வழிபாடுகளும் இல்லாம அமைதியா இருக்க இந்த கோவிலுக்கு வரவங்க கிட்ட வாழ்நாள் முழுக்க குடிக்க மாட்டேன்னு சத்தியம் வாங்கிட்டு கையில ஒரு கயிறை கட்டி விடுறாரு இந்த இடத்த நிர்வகிச்சுட்டு வர சாமி. அதோட எலுமிச்சச்சாறு கலந்த மஞ்சள் பொடியும் அவங்களுக்கு சாப்பிட தராங்க. அம்மா பேரு
சகுந்தலம்மா. அப்பா பேர் ஏழுமலை. பெத்த கடமைக்குன்னு சொல்லுங்க. பெத்த கடமைக்கு. அவதிப்பட்டேன். அல்லல்பட்டேன். சொல்லப்பட்டேன். துயரப்பட்டேன். தெருவில் கிடந்தேன். சீரழிந்து. நான் பிறந்த நாள் முதல் ஆட்டி படித்த சரி. நான் பட்டது போதும். தொட்டது போதும். கெட்டது போதும். 33 கோடி தேவர்கள். 33 தேவர்கள் முதல் இன்று முதல் சாகும் வரை சத்தியம் தவற மாட்டேன். நான் பட்டது போதும். தொட்டது போதும். கெட்டது போதும். போதைப்பொருள் தொடவே மாட்டேன். மதுபானங்களை உட்கொள்ள மாட்டேன். சாகும் வரை போதைப்பொருள் தொடவே மாட்டேன். மதுபானங்களை உட்கொள்ள மாட்டேன். பகவானே, உன் பார்வை நான் பட்டது போதும். முக்காலும் சத்தியம். சேலம் கோவில்ல 3 மாசத்துக்கு அல்லது 6 மாசத்துக்கு சத்தியம் வாங்குற மாதிரி நவல்பட்டு கோவில்லையும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை வர சொல்லி கயிறை மாத்தி விடுவாராம் சாமி. அப்படி வராம தவற விட்டுட்டா திரும்பவும் குடிக்கணுங்கிற எண்ணம் தலை தூக்கிடுமா. சேலம் கோவில்ல என்கிட்ட பேச யாரும் முன் வரலன்னு சொன்னேன். ஆனா நவல்பட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருமே தங்களோட கதையை என்கிட்ட பகிர்ந்துக்க தயாரா இருந்தாங்க. அதனால இன்டர்வியூக்கு ஆள் பிடிக்கிற வேலை எனக்கு மிச்சம். சென்னை தாம்பரத்தை சேர்ந்தவர் ராகவன். கடந்த 30 வருஷமா போதைக்கு அடிமையா இருந்த இவர் மதுவினால பட்ட அவமானங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. எவ்வளோ அவஸ்தைப்பட்டீங்க இந்த குடினால? ரொம்ப அவசரப்பட்டு. கௌரவம் போச்சு, மரியாதை போச்சு. சே, இவனோ ஒரு குடிகாரன் தானே அப்படின்ற ஒரு கெட்ட பேர் வந்தது. 3 பசங்க இருக்கிறாங்க எனக்கு. வீட்டுக்கு போனால் அவர் குடிச்சிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு ஒரு மரியாதை இல்லை. ரொம்ப அவசரப்பட்டுக்கிறேன், ரொம்ப அசிங்கப்பட்டுக்கிறேன். மனைவி பிள்ளைகள்கிட்ட மட்டும் இல்லாம ஊர் முழுவதும் அசிங்கப்பட்டும் குடிய தன்னால மறக்க முடியலன்னு புலம்பிட்டு இருந்தவருக்கு ஒரு நண்பர் மூலமா நவல்பட்டு கோவில் பத்தி தெரிய வந்து போன வருஷம் இங்க வந்திருக்காரு. இதனால இந்த கோயில் மேல முக்கியத்துவம் கொடுத்து வந்தீங்க. அந்த அளவுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா நண்பருங்க சொல்லி தான் நண்பர்கள் சொல்லி தான் வந்தேன். நண்பருங்க வந்து அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க, கண் எதிர்க்க பார்த்துருக்குறேன். அதாவது ஒரு சாவர கண்டிஷனில் அவனை பார்த்து தான் நான் தெரிஞ்சேன். சாவர கண்டிஷனில் ஆகிட்டான். கை கால் எல்லாம் மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு. நானே இவன் இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் போயிடுவான் அப்படின்னு நினச்சேன். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்க மனைவி இனிவெல்லாம் இட்டு வந்து அவனை காப்பாற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி கூட குடிக்காமல் இருக்கிறான். அதுதான் பெரிய விஷயம். இன்றைக்கி கூட அதை தொடலை. கடந்த 1 வருஷமா மது பழக்கத்தை மறந்துட்டு தன்னோட ஊர்ல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காரு ராகவன். ஆனாலும் கூட 3 மாசத்துக்கு ஒரு தடவை நவல்பட்டுக்கு வந்து கயிறு மாத்திக்கும் போது மட்டும் ஒரு நாள் லைட்டா குடிப்பாராம். ராகவனை பொறுத்த வரைக்கும் அது தப்பான விஷயமே இல்லையா? அதுவும் சரிதான். அவ்வளோ குடிச்ச ஒருத்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே படாதுதான். அவர் கயிறு கட்டி அந்த டேட்டு முடிஞ்சுமே வருவேன். வந்து அன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு கூட நான் ட்ரிங்க் பண்ணேன். இன்னைக்கு ஒரு நாள் குடித்தேன். இதோட முடிஞ்சு போச்சு. நான் கட்டிங்க தான் சாப்பிட்டேன். இப்போ குவார்ட்ரு வாங்கி ஃப்ரெண்டுக்கு பாதி கொடுத்துட்டு, அப்போ கூட ஃபுல்லாக எனக்கு குடிக்க அந்த எண்ணம் வரல. ஃப்ரெண்டுக்கு பாதி கொடுத்தேன். இன்னைக்கு கூட லேசா குடிச்சிருக்கேன்னு கேமரா முன்னாடி சொன்ன அவரோட மனதைரியத்தை நம்ம கட்டாயம் பாராட்டி ஆகணும். ராகவனை தொடர்ந்து அடுத்ததா நான் பார்க்க போறது உள்ளூர்காரரான பால்ராஜ். சுமார் எத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்கு? நான் ஒரு 10 வயசுலேருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ 40 வயசு ஆகுது. தன்னோட 10 வயசுல குடிக்க ஆரம்பிச்சதா சொல்லி ஆரம்பத்திலேயே என்னை ஷாக்காக வைக்கிறாரு. இந்த காலத்து பசங்க தான் அதிகம் குடிக்கிறாங்கன்னு நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை திரும்பவும் பரிசீலனை பண்ணணுமோ? உங்கள் மனைவி வந்து என்னைக்காவது நீங்கள் குடிக்கிறப்ப உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தி ரொம்ப பேசியிருக்காங்க. போடா வாடா கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுவாங்க. சாப்பாடெல்லாம் பீச்சங்கையில் போட்டு தள்ளி விடுவாங்க. மரியாதையே அதெல்லாம் ரொம்ப குறையும். மாமனை மாமியெல்லாம் கண்டாங்கன்னா இவன் கிடக்கிற குடியாக்கார பையனும் இப்படி ஒதுங்கி போவாங்க. ஒரு மரியாதையே இருக்காது. இப்போ மாமே மச்சினே அங்காளி பங்காளி எவன் எல்லாருமே வந்து நம்மளை வந்து நல்லா இருக்கியான்னு வீட்டுக்கு வந்து கேட்டுட்டு போகாத நாளே கிடையாது. தன்னோட மனைவியோட தாலியை அடகு வச்சு குடிச்ச பால்ராஜ் இப்போ மதுக்கடை பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறது இல்லையா? உள்ளூர்லயே இருக்கிறதால நவல்பட்டு கோவிலோட முழு சக்தியையும் தான் புரிஞ்சு வச்சிருக்கிறதா சொல்றாரு. பால்ராஜ் குடிய மொத்தமா மறந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இவரோட உறவினர் ஒருத்தர் இந்த கோவில்ல செஞ்ச சத்தியத்தை மீறி குடிச்சிட்டாராம். துரதிருஷ்டவசமா சத்தியத்தை மீறின சில நாட்கள்ல இறந்தே போயிட்டாராம். அவரோட மரணம் தற்செயலா நடந்ததா கூட இருக்கலாம். ஆனா நவல்பட்டு கோவிலோட சக்தியால தான் அவர் இறந்துட்டதா ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. சம்மதிச்சா யாராவது குடிச்சிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு சில பேர் குடிச்சிருக்காங்க. அதால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுதா? பையன் சகலையெல்லாம் கூட மீறி குடிச்சிட்டான். நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே கயிறு போட்டேன். நான்
சகல மீறி குடிச்சு வந்து திருப்பி ஒரு வாட்டி கொண்டு வந்து மொட்டை அடிச்சு திருப்பியும் போய் குடிச்சு இறந்தே போயிட்டான் ஆள். நவல்பட்டு கோவில்ல செஞ்ச சத்தியத்தை மீறின எல்லாருமே இறந்துட்டாங்களான்னு கேட்டா இல்ல. சத்தியத்தை மீறிட்டா உடனடியா இங்க வந்து பரிகாரம் பண்ணிடணும். அப்படி செஞ்சுட்டா அவங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படாதான். கோவில்ல இருக்கிற ஒரே ஒரு பரிகாரம் என்ன தெரியுமா? மொட்டை. கோவில் வளாகத்திலேயே சவர தொழிலாளி ஒருத்தர் இருக்காரு. நான் வந்ததிலிருந்து அவர் பிஸியா இருக்கிறத பார்த்தா சத்தியத்தை மீறினவங்களோட எண்ணிக்கை அதிகம்னு தான் தோணுது. சத்தியத்தை மீறினவங்களுக்கு இப்ப மொட்டை அடிச்சுட்டு இருக்காரு இந்த பெரியவர். இவரோட பெயர் தங்கவேலு. 70 வயதுக்காரரான இவர் தன்னோட 10 வயசுல இருந்து சாராயம் குடிச்சிட்டு வந்ததாகவும் தன்னோட 60வது வயதுல நவல்பட்டு கோவிலுக்கு வந்து இப்போ குடிய மறந்துட்டதாகவும் சொல்றாரு. அதுக்காக அவர் அடிச்சுக்கிட்ட மொட்டைகளோட எண்ணிக்கை 40. அந்த இடத்துல படுத்திருப்பேன். இந்த இடம்னு எனக்கு கணக்கே இல்லை. போதை எங்கே அடித்து அங்கே விழுந்துருவேன். அந்த அளவு குடித்தாலும் இவர்கிட்ட வந்து அந்த யாகுமே வரல, அந்த வாடையே பிடிக்கல. குடிகாரனை கண்டா எனக்கு அசிங்கமாக இருக்குது. 20 வருஷத்துல ஒரு தடவை கூட எனக்கு அந்த யாகுமே வள்ளியே செத்த பணத்து கூட வேலை செய்ய போயிருக்கேன். செத்த பணத்து கூட வேலை செய்ய சொல்லுவாங்க. அதுக்கு வேலை செய்ய போயிருக்கேன். எத்தனை பேர் கொண்டு கொடுத்தாலும் அதை கண்டா எனக்கு எருப்பாக தான் வரும். ஊருக்குள்ள சவரக்கடை வச்சிருந்த தங்கவேலு கடந்த 10 வருஷமா கோவிலுக்கு பரிகாரம் தேடி வர்றவங்களுக்கு மட்டும் மொட்டை அடிச்சிட்டு இருக்காரு. தன்னோட கடைசி காலம் வரைக்கும் தொடர்ந்து இந்த பணியை மட்டும்தான் செய்வேன்னு உறுதியா இருக்காரு. நவல்பட்டு கோவில்ல குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு அதை மீறி குடிச்சிட்டு பரிகாரத்துக்கும் வராதவங்களுக்கு பலதரப்பட்ட உடல்நல பிரச்சனைகள் வரும்னு இங்க வர அத்தனை பேருமே என்கிட்ட சொன்னாங்க. அப்படி சத்தியத்தை மீறினதால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை நான் தேடிட்டு இருக்கும்போது நான் சந்திச்ச நபர் தான் வேலு. இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இங்கே 10-15 வருஷம் இருக்கும். 10-15 வருஷம் வரீங்க. எப்போ கயிறு போட்டு? கயிறு நான் போட மாட்டேன், வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவேன். நான் வந்து டிஎன்சிசியில் மூட்டது கூட வேலை. காலெலாம் ஒரே வலியாக இருக்கும். அதனால் கயிறு போட்டுக்கிட்டால் பெரிய சிக்கலாகிடும்னு நான் போடுறதில்ல. அப்புறம் ஒரு நாள் கயிறு போட்டேன். போட்டு 1 வருஷம் நல்லா இருந்தேன். அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி வச்சாங்க. அதில் போய் கலந்து அடித்தேன். இங்கே வரும்போது சும்மா வருவேன். சாமியார் கேட்பார், தண்ணி அடிச்சிங்களான்னு இல்லைன்றது போய் சொல்லிட்டு போயிடுறது. 1 மாதம் கழிச்ச உடனே குத்தல் எடுத்துருச்சு வயிற்றுல, ஊசி மாதிரி ஊற்றினோன்னா பெரிய ஆஸ்பத்திரியில் வண்டி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. பண்ணின உடனே எனக்கு 2 சம்சாரம் 9 குழந்தைங்க. 5 குழந்தை இறந்து போச்சு, 4 இருக்கு. மூத்த சம்சாரம் மெண்டல் ஆயிடுச்சு. என்னை ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டுட்டு பொண்டாட்டி தம்பி ஊருக்கு கல்யாணத்துக்கு போயிட்டா. ஆஸ்பத்திரியில் அனாதையாக போட்டுட்டு. இதுவரைக்கும் நவல்பட்டு கோவிலுக்கு வந்த சத்தியம் செஞ்சவங்களை பத்தியும் மீறினா ஏற்பட்ட பாதிப்புகள் பத்தியும் பார்த்தோம். பிரேக்குக்கு பிறகு குடிய நிறுத்துற இந்த சக்தி கோவிலுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். பெண்களும் வர்றாங்க. குடிப்பழக்கம் உள்ளவங்க வந்து கட்டிட்டு போகிறாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நவல்பட்டு கோவிலுக்கு வந்து சத்தியம் செஞ்சவங்க குடிய மறந்துடுவாங்கன்னு இங்க வர அத்தனை பேரும் முழு மனசா நம்புறாங்க. ஊருக்குள்ள ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கும்போது இந்த கோவிலுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான சக்தி கிடைக்க என்ன காரணம்? கோவிலை நிர்வகிச்சுக்கிட்டு வர பெரியசாமி மூலமா அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பர்மாவில் பிறந்து சிறு வயதிலேயே அகதியா தமிழகம் வந்த பெரியசாமி 8 வயசுல இருந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தார். பல வேலைகளை பார்த்து அங்க இங்க சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பெரியசாமிக்கு நவல்பட்டை சேர்ந்த புகழ்மணி அடைக்கலம் கொடுத்தார். நவல்பட்டு புகழ்மணின்னு சொல்கிறவங்க இடங்க தான் இதுதான். அவரும் குடி எல்லாருமா குடிச்சிக்கிட்டு இருந்தால் அவர் தம்பி காலப்போக்கில் இறந்து போயிட்டார். இறந்து போனோடனே இந்த இடத்த பார்த்துக்குங்க, நீங்கள் யாராச்சும் வேறு நாடாவது போடுற வரைக்கும் அப்புறம் நீங்கள் இப்போ கூட வந்து பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு நாள் திடீர்னு எங்கிருந்தோ ஒரு சாது நவல்பட்டுக்கு வந்து புகழ்மணியோட இடத்துல தவம் இருக்க ஆரம்பிச்சார். சில நாட்கள் இங்க தங்கி இருந்த அந்த முனிவர் பெரியசாமியோட நாகஜோதி ஒளிய திறந்து வச்சாராம். அதன் பிறகு இங்கேயே சமாதியும் ஆகியிருக்காரு. அந்த ஒளி கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? ஒளி கிடைச்ச பிறகு நான் போய் சொன்ன உடனே அதோட குடியை நிப்பாட்டிக்கிட்டேன். நான் அன்னையிலேருந்து குடியை நிப்பாட்டி 1 வருஷம் மாதிரி குடிக்காமல் இருந்தேன். குடி ஞாபகமே இல்லை எனக்கு. அப்புறம் தாயார் வந்து
இந்த மஞ்சள் வயிற்றுவலி இருந்தது, மஞ்சள் பாலை கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தாங்க. இனிமேல் இந்த வலிலாம் இருக்காதுப்பா, நல்லா போகணும். அதோட வலி நின்று போச்சு எனக்கு. நின்று போனோடனே நீ குடியை நீ வாட்டிக்கிட்ட நல்லா இருப்ப, நீ அதே தொட்டு செய்யறோட. அப்போ இந்த முதலாளிகள்லாம் பழக்கம், இந்த இடத்துக்கார முதலாளிகள்லாம் அவங்களுக்கும் செஞ்சு நிப்பாட்டி விட்டேன். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்ச உடனே அப்புறம் ஒன்று ஒன்றா வந்தாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கேன். குடியை விட்டுட்ட பெரியசாமி தன்னை போலவே எல்லாரும் குடியை மறக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதை நிறைவேற்றுற சக்தி இங்க சமாதியான சாது மூலமா தனக்கு கிடைச்சிருக்கிறதாவும் நம்பினாரு பெரியசாமி. அப்போ ஆரம்பிச்சதுதான் இந்த சத்தியம் வாங்குற வழக்கம். 20 வருடங்களுக்கு மேலா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நீங்கள் கொடுக்குற மருந்தை பற்றி சொல்லுங்கள். மஞ்சள் எலுமிச்சம்பழம் சாறு தான் சாமி. எனக்கு தாயார் கொடுத்து இந்த புண்ணை ஆற்றி விட்டாங்க. அது மாதிரி குடியாரங்களுக்கு கூட அள்ளி அவங்களுக்கு தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூளை போட்டு அனுப்பிவிடும். மஞ்சள் எலுமிச்சம்பழம் சாறையும் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அந்த மனம் மாற்றம்னு தாய் சொன்னாங்க. எங்களை பெற்ற தாய் அவங்க இப்போ இருக்காங்க, இறந்துட்டாங்க. கடைசியா நவல்பட்டு பெரியசாமி சொன்ன அதிர்ச்சி தகவல், இங்க பெண்களும் வந்து சத்தியம் செஞ்சுட்டு போறாங்களாம். ஆனா ஆண்கள் மாதிரி பகல் நேரங்கள்ல அவங்களால வர முடியாதுங்கிறதால பெரும்பாலும் இரவு நேரங்கள்ல தான் வருவாங்களாம். ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் குடிச்சிட்டு வந்து கட்டியிருக்காங்க. பெண்களும் வர்றாங்க சாமி. குடி பழக்கம் உள்ளவங்க வந்து கட்டிக்கிட்டு போகிறாங்க பெண்கள். அவங்களும் தெரிஞ்சு நல்லா இருக்கணும்னு திருப்பி என்கிட்ட வந்து ஆசைப்பட்டு கையெழுத்து வாங்கி எழுதிட்டு போவாங்க. நல்லா இருக்கும் சாமி, நல்லா. சத்தியம் செஞ்சுட்டா மட்டும் ஒருத்தர் குடியை நிறுத்திட முடியுமான்னு பிராக்டிக்கலா யோசிச்சா முடியாதுன்னு தான் தோணும். ஆனா இதுல சில உளவியலும் அடங்கியிருக்கு. சத்தியம் செய்றீங்களோ இல்லையோ, குடிக்கு அடிமையா இருக்கிறவங்க கண்டிப்பா அதை மறக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா குடியை கெடுக்கும். பழைய டைலாகா இருந்தாலும் இதைத்தான் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். குட் நைட் ஃப்ரம் சதீஷ். 3வது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்களோட ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர அட்ரஸ் மூலமா எங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்க. வேந்தர் டிவி எண் 35, 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டு தாங்கல், சென்னை 32.